ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான ஒரு வித்தியாசமான மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுங்க. இந்த படம் கேரளால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட பேரு தியேட்டர் தி மித் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றது தான். இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல தான் வருது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கேரளால இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் ஐலாண்டுங்க. சுத்தியும் தண்ணி, சென்டர்ல கொஞ்சமான நிலப்பரப்புங்க. அந்த நிலப்பரப்புல ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் மகளும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊருக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த இடம் இன்னும் அவ்வளவு சேஃப்டி கிடையாது, ஊருக்குள்ள வந்துருங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த அம்மாவும் பொண்ணும் காலங்காலமா நாங்க இந்த இடத்துல தான் இருக்கிறோம், இந்த இடத்துல தான் இருப்போம், வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஐலாண்ட்ல அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு உண்மை கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்ப நம்ம பாக்குற கேரள மாநிலம் முன்னொரு காலத்துல இப்படி இருக்காது, பாம்புகள் நிறைஞ்ச ஒரு காடா தான் இருந்தது. இந்த இடத்துக்கு முதல்ல யாருமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பரசுராமனுடைய அருள்னால இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிச்சது. மக்களும் இந்த இடத்துக்கு வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் ஆல்ரெடி இருந்த பாம்புகள்லாம் மக்களை காயப்படுத்த ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாருமே பரசுராமன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. பரசுராமரும் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முறையிட சிவபெருமானும் சில விஷயங்களை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கைலாயத்திலிருந்து ரிட்டர்ன் வந்த பரசுராமன் இந்த மக்கள் கிட்ட பாம்பு ராஜாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கடவுளா கும்பிடணும், அப்படி நம்ம பிரேயர் பண்ணோம்னா அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல இருந்து தான் பாம்பு தெய்வங்கள் வாழ்வதற்கும் வழிபடுறதுக்கும் ஏத்த ஸ்தலமா கேரளா மாறுச்சு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இது ஒரு புராண கதை அப்படின்னும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த பாட்டியோட பொண்ணு நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தென்னை மரங்க. அசால்ட்டா தனியால அந்த தென்னை மரத்து மேல ஏறுறாங்க. அதுல இருக்கக்கூடிய இளநீகளை எல்லாம் பறிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து ஒரு நபர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பாட்டியும் இந்த பாட்டியோட பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த இடம் உள்ளூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குதுங்க. சுத்தியும் தண்ணி, சென்டர்ல கொஞ்சமான நிலப்பரப்புங்க. அந்த நிலப்பரப்புக்குள்ள ஏகப்பட்ட செடிகளும் மரங்களும் அரிய வகை விலங்குகளும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஐலாண்டுக்குள்ள ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள அம்மாவும் பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெருசா எந்த ஒரு வசதியும் இருக்காதுங்க. இவங்க இயற்கை சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராத்திரியில இருந்தே ஹெவியா மழை பெஞ்சுகிட்டு இருக்குது. காலங்காத்தால பாத்தீங்கன்னா ஒரு பூனை கத்துற சத்தம் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள தென்னை மட்டை மேல ஒரு பூனை உயிருக்கு போராடிட்டு கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஹெவியா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பூனைக்குட்டியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மலையில நனைஞ்சிட்டே போயிடுறாங்க. உடனே இதை பார்த்து டென்ஷனான ஹீரோயின், எதுக்குமா அப்படி மலையில நனைஞ்சிட்டு இருக்கிறீங்க வயசான காலகட்டத்தில், நீங்க உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பூனை உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதை நான் போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு தண்ணியில குதிச்சிடுறாங்க. தான் பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. வேணாமா, நீ வந்துரு அப்படின்னு சொல்ல, நீங்க உள்ள போங்க, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இந்த பூனையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பூனையை காப்பாத்திட்டு இவங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. யாரோ ஒருத்தங்க இந்த பூனையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தென்னை மட்டை மேல வச்சு விட்டாங்க போலங்க. அது அப்படியே மிதந்துக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்குது. நல்ல வேலை இவங்க பார்த்ததுனால அந்த பூனை உயிர் பொழைச்சது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ட்ரை ஆயிட்டு அந்த பூனைக்கான ஃபர்ஸ்ட் எய்டையும் பண்றாங்க. பேசிக்கா நேற்று ராத்திரியில இருந்தே பாத்தீங்கன்னா விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால இந்த ஐலாண்டே மூழ்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரும் இந்த மாதிரி ஹெவியா மழை பெஞ்சு ஐலாண்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சுங்க. ஊர் பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, இவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல எல்லாம் தண்ணி நிறைஞ்சு அந்த ஐலாண்டே மூழ்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் எதுக்கு தனியா இருக்கிறீங்க, நீங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க, திட்டி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ லாஸ்ட் டைமே ஊர்க்காரங்க திட்டினாங்க இல்லையா, அதனால நம்ம இந்த வாட்டி ஊருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. ஆனா அம்மாக்கு இந்த இடத்த விட்டு போறதுல விருப்பமே கிடையாது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து வந்துட்டு, இல்ல நான் இந்த இடத்த விட்டு வரல, நீ வேணா போ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. உங்களை மட்டும் தனியா விட்டுட்டு நான் எங்க போறது, சரி நம்ம ரெண்டு பேருமே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில மழையெல்லாம் விட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஐலாண்ட்ல கிடைக்கிற இளநீ, காய்கறி, தேங்காய் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இவங்களோட வாழ்வாதாரம் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களை நம்பியும் பாத்தீங்கன்னா சில அனிமல்ஸ் இருக்குது. வீட்டுல நிறைய நாய்ங்க, பூனைங்க இது எல்லாத்தையுமே வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல இவங்க தேங்காய் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆகுதுங்க. இது அம்மாவும் பொண்ணும் பாக்குறாங்க. ஹீரோனுடைய அம்மாக்கு என்ன தோணுது அப்படின்னா, வருஷம் இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய நாக தெய்வத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி விமர்சையா கொண்டாடுவாங்க. அது இந்த வருஷம் பண்ணல, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா இந்த ஐலாண்ட்ல இவங்க பெரிய குடும்பமா வாழ்ந்தவங்க தான் போல. அடுத்தடுத்த ஜெனரேஷனா வந்து இப்போ இந்த ரெண்டே பேர் மட்டும் தான் இந்த ஐலாண்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பலாப்பழத்தை கட் பண்றதுக்காக போவாங்க. அப்ப காட்டுக்குள்ள புதுசா ஒரு பூச்சியை பார்ப்பாங்க. பேசிக்கா வேற வேற ஊர்ல இருந்து வேற வேற நாட்டுல இருந்து பூச்சிங்க, பறவைங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வரும் இல்லையா, அது இந்த ஐலாண்ட்லயும் நடக்குங்க. அந்த வகையில பலாப்பழம் கட் பண்றதுக்காக போகும்போது இது வரைக்கும் இவங்க பார்க்காத ஒரு பூச்சியை பாக்குறாங்க. அந்த பூச்சிக்கிட்டே இவங்க பேசுறாங்க, நீ
எங்கிருந்து வந்திருக்க, உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அந்த பூச்சி பட்டுன்னு பறந்து போயிருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில இருந்து இந்த ஐலாண்ட்ல கலெக்ட் பண்ண ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு போட்ல வச்சுக்கிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா இந்த நகரத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல எல்லாம் இந்த பணம் எல்லாம் புழக்கத்துல இல்லாத போது பண்டம் மாற்று முறை தானே இருந்தது. அதாவது நம்ம கிட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை கடையில வாங்கிட்டு வந்துக்கலாம். சோ அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்திலயும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க போலங்க. சோ இந்த ஐலாண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ண பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளூர்ல கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துருவாங்க போலங்க. இப்போ உள்ளூருக்குள்ள என்ட்ரான உடனே அங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து இவங்க கொண்டு வர ப்ராடக்ட்டை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஐலாண்ட் வந்து ஒரு சாபம் அடங்கிய ஒரு லேண்டா. அந்த லேண்ட்ல இருந்து வர பொருளை நாங்க சாப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை அவாய்ட் பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோன் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மளிகை கடைக்காரர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றாருங்க. அதே சமயம் திட்டமும் செய்யறாரு. ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, தேவையில்லாம நீயும் உன்னோட அம்மாவும் அந்த ஐலாண்ட்ல கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. மழை பெய்ய இந்த நீர் மட்டம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஐலாண்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்து உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால சொன்னபடி கேளுங்க, ஒழுங்கா இங்க வந்துருங்க. எமர்ஜென்சிக்கு ஒரு மொபைல் போனை வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்னு இந்த மளிகை கடைக்காரர் திட்டுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்றாங்க, நேத்து ஹெவியா மழை பெய்யும் போதே உள்ளூருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். ஆனா என்னோட அம்மா தான் வர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து சொல்றாரு, நீண்ட நாட்களாவே அந்த ஐலாண்டை வந்துட்டு ஆசான் அப்படின்றவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ உன்னோட அம்மாவும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி அந்த ஐலாண்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதன் மூலமா வர பணத்தை வச்சு நீங்க ஊருக்குள்ள வந்து செட்டில் ஆயிடலாம் இல்லையா. அவர் ஏதோ அந்த இடத்துல ரெசார்ட் கட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல ஹீரோன் பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க. அப்ப இந்த மளிகை கடைக்காரர் சொல்றாரு, நாளைக்கு ஒரு 200 தேங்காய் ஆர்டர் இருக்குது கோயில்ல உடைக்கிறதுக்காக, மறக்காம கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஓகே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோன் அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே அந்த ஆள் சொல்றாப்ல, வயசான அவங்க அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறா பாவம் அப்படின்னு சொல்ல மளிகை கடைக்காரர் சொல்றாரு, அவரை திருமணம் பண்றதுக்கு யாரு முன் வர அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, அவளை யாரும் திருமணம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அவளோட சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்ல அது என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியலங்க. இப்போ நம்ம ஹீரோன் படகுல ஏறி அவங்களோட ஐலாண்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த படகு நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு பையன் நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்குதுங்க. அதனால இந்த ஐலாண்டை பேஸ் பண்ணி சில பல கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோன் தென்னை மரம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க தூரத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. சோ அது இந்த பையன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய நாக தெய்வத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலை மேல ஒரு பாம்பு வந்து நின்று இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது அங்கிருந்து போயிருங்க. இப்போ நம்ம ஹீரோன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு ஆண் வந்திருப்பாருங்க. அந்த ஆணை பார்த்து நம்ம ஹீரோன் கொஞ்சம் கூட பயப்படல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோனோட பர்மிஷனோட தான் அந்த ஆண் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் கூட அந்த காட்டுக்குள்ளேயே இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. பிரேயர் பண்றதுக்காக போன பொண்ணு ரொம்ப நேரமா ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா டார்ச் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோன் பாத்தீங்கன்னா ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அவங்க பாத்துருவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. இப்பதாங்க நமக்கு விஷயம் தெரிய வருது, அந்த ஆணுக்கு திருமணமாயி ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோயின் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த ஆண் சொல்றாரு, என் கூடயே வந்துரு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம், என்னோட அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது, இந்த இடத்தை விட்டு என்னால வர முடியாது, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனோட பிசிக்கல் நீடை தீர்க்கிறதுக்கு மட்டும் தான் இந்த நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இதை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க, கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்க. 200 தேங்காய் வந்து ஆர்டர் வந்திருக்கிறதுனால அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல போயிட்டு தேங்காய் பறிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பூச்சியை பார்த்தோம் இல்லையா, அந்த பூச்சி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கையில வந்து உட்காரும். மறுபடியும் அந்த பூச்சி கிட்ட இவங்க அன்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓ நீ மறுபடியும் வந்துட்டியா, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, உன்னை இது வரைக்கும் ஐலாண்ட்ல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அந்த பூச்சி கடிச்சு வச்சுட்டு பறந்து போயிருங்க. சுருக்குன்னு ஹீரோனுக்கு பின்னூசில குத்துற மாதிரி இருக்கும். அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பறிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பறிக்கப்பட்ட தேங்காய் எல்லாத்தையுமே பக்காவா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பூச்சி கடிச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும், சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எல்லாத்தையுமே 3 மூட்டையில கட்டி வச்சிருவாங்க. சோ அந்த 3 மூட்டையில 2 மூட்டையை தூக்கி அந்த படகுல வச்சிருவாங்க. 3வது மூட்டை எடுக்கலான்ட்டு போகும்போது ஹீரோனை கொட்டி வச்சுச்சு இல்லையா, அந்த பூச்சி அந்த மூட்டை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்துட்டு இந்த 2 மூட்டையை மட்டும் எடுத்துட்டு இவங்க உள்ளூருக்குள்ள போவாங்க. இந்த பூச்சி கொட்டினதுல இருந்தே அவங்க மூஞ்சி கை கால் எல்லாமே பயங்கரமா அரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உள்ளூருக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இந்த ஐலாண்டை பத்தியும் இங்க வாழ்றதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருவாங்க. உடனே அந்த கண்டென்ட் கிரியேட்டர் மக்கள் கிட்ட சொல்லிடுவாரு, இவங்க இதுக்கு முன்னாடி கேமராவை எல்லாம் ஃபேஸ் பண்ணதில்ல போல, அதனாலதான் இவங்க பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே தனிப்பட்ட முறையில இங்க வாழ்ற வாழ்க்கையை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த 2 மூட்டையை கொண்டு போய் அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னொரு மூட்டை இருக்கு அதை கொண்டாந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஐலாண்ட்ல போயிட்டு தன்னோட அம்மாக்கு பெயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனுடைய கை காலு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொப்பளமா வந்திருக்கும், சுரிஞ்சுக்கிட்டு
அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல இவங்க இந்த நாக தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்ட்டு அந்த கோயில் கிட்ட போய் நிப்பாங்க. அப்போ இவங்கனால சாதாரணமா நிக்க முடியாதுங்க, சொரிஞ்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நபர் இந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆவாருங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பிசிக்கல்ல இருக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆரம்பத்துல ஹீரோயின் மறுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நபர் ரொம்பவே அப்ரோச் பண்ணவும் அப்போ நம்ம ஹீரோனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொப்பளத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆவாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு ஒன்று அந்த வழியா கிராஸ் ஆகுங்க. அதை பார்த்து பயந்துட்டு அந்த நபர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோனுடைய அம்மா கவனிச்சுட்டு அவங்களுடைய பழைய பெட்டி ஓபன் பண்ணி இந்த மாதிரி உடம்புல தடிப்பு தடிப்பா வந்துச்சுனாலோ கொப்பளை வந்துச்சுனாலோ எந்த மாதிரியான மருத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்து அந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு குணமாகிற மாதிரி தெரியலங்க. நாளுக்கு நாள் இந்த கொப்பளங்கள்லாம் அதிகமாயிட்டே இருக்குது. ரொம்பவே அவதிப்பட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினால எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க. உடம்பு ஃபுல்லாவே கொப்பளம் கொப்பளமா வந்திருக்குது. என்ன பண்றதுனே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐலாண்ட்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த மளிகை கடைக்காரி 200 தேங்காய் ஆர்டர் பண்ணி 2 மூட்டை மட்டும் தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. இன்னொரு மூட்டை கொண்டாந்து கொடுக்கவே இல்லை இல்லையா. எப்போதுமே இந்த பஞ்சுவாலிட்டியில கரெக்டா இருக்கும் அந்த பொண்ணு. இன்னைக்கு என்னடானா இன்னும் வரவே இல்லை, நம்மளே போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மளிகை கடைக்காரரு ஐலாண்டுக்கு கிளம்புறாருங்க. அப்ப அந்த யூடியூபர் நானும் வரேன், இந்த ஐலாண்ட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்றத வீடியோ பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மளிகை கடைக்காரர் கூடயே வராருங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இப்போ இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டு இந்த மளிகை கடைக்காரரு மீரா மீரா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப லைட்டா டோர் ஓப்பன் ஆகுது. அப்ப மீராவோடைய முகம் உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமா இருக்கிறத பார்த்து இந்த மளிகை கடைக்காரர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. வீடியோ எடுத்துட்டு இருந்த இந்த யூடியூபர் கிட்ட ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கொஞ்சம் கதவை தோறமா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் இந்த மளிகை கடைக்காரர் மூலமா ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. உடனடியே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த போட்ல வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ எடுத்துட்டே இருக்கிறாருங்க. ஆரம்பத்துல இந்த ஐலாண்ட்ல வாழ்றது வந்து ஒரு சொர்க்கம், இந்த லைஃப் வந்து ரொம்ப அமைதியான லைஃப், நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்காக ஆரம்பிச்சவரு இந்த ஐலாண்ட்ல இந்த மாதிரியான ரிஸ்க்கும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பூச்சி கடிச்சிருச்சுனாலோ இல்ல பாம்பு கொத்திருச்சுனாலோ உயிர் போற லைஃப் த்ரெட்டனிங் கூட இந்த ஐலாண்ட்ல இருக்கு அப்படின்றதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஸோ அங்க டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கோம், இந்த கொப்பளங்களை எல்லாம் குறையறதுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கோம், பட் எந்த பலனுமே இல்ல, அவங்களோட உடம்புல நாளுக்கு நாள் இந்த சிம்டம்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இது பாம்பு கொத்துனதுனால நடந்திருக்குமோ, பாம்பு ஏதாவது கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் வந்து இது பாம்பு கொத்துனதுனால ஏற்பட்டது கிடையாது, பாம்பு கொத்தி இருந்துச்சுன்னா உடம்புல பைட் மார்க் இருந்திருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கும் இல்ல, ஒரு பூச்சி கடிச்சதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நீங்க சிரமம் பார்க்காம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பணத்தை சார்ந்து வாழவே இல்ல. இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை தூக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா நிறைய செலவாகும், அந்த செலவுகளை எல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப இந்த கண்டென்ட் கிரியேட்டர் சொல்றாரு, அந்த பொண்ணோட சூழ்நிலை எல்லாத்தையுமே டீடைல்டா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவை யூடியூப்ல போடலாம், மக்கள் கிட்ட உதவி கேட்கலாம். ஸோ மக்கள் பாவப்பட்டு ஏதாவது பணம் அனுப்பி வச்சாங்கன்னா அந்த பணத்தை வச்சு இந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் அந்த மளிகை கடைக்காரர் கேட்கிறாரு. சோஷியல் மீடியா பவர் என்னன்னு உங்களுக்கும் தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் கிரியேட்டர் அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து டீடைல்டா யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த மருந்தெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, எங்களை திரும்பவும் கொண்டு போய் அந்த ஐலாண்ட்லயே விட்டுருங்க, அங்க நாக தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும், முன்னோர்கள் சொல்லி வச்ச மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாலே அவ சரியாயிருவா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. மளிகை கடைக்காரரு கொஞ்சம் சமாதானப்படுத்துறாருங்க. அன்எக்ஸ்பெக்டடா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வைரல் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளம் சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர் போட்ட வீடியோவை ஷேர் பண்ணி இருந்திருப்பாருங்க. நீயும் ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆயிட்ட, அதே சமயம் அந்த கண்டென்ட்டும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த யூடியூபருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்தோட அட்டென்ஷன் வந்து நம்ம ஹீரோயின் மேல விழுதுங்க. அதே சமயம் ஒருத்தர் நம்ம ஹீரோனுடைய ப்ராப்பர்ட்டியை வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது உதவி கேட்டு இவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அந்த நபரும் இப்போ கைவிரிச்சிடுறாருங்க. நான் கேட்கும் போது அவங்க கொடுக்க கிடையாது, இந்த சூழ்நிலையில யாருமே இந்த ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்படுறவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரூம் இருக்கான். ஸோ அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பாதுகாப்பா வைக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனுடைய அம்மாவையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. உள்ள போற டாக்டர்ஸ் நர்சஸே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாங்க இல்லையா சேஃப்டிக்காக, அந்த மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு தான் உள்ளேயே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை பத்தி டீடைல்டா இன்டர்நெட்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தைரியமான பெண் தென்னை மரத்துல ஏறின வீடியோ நம்ம பார்த்தோம். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இப்போ எந்திரிக்கவே முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கக்கூடிய இந்த மீரா தான். உள்ளூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஐலாண்ட்ல 2 பேர் மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் தான். பரம்பரையாவே அவங்க அந்த ஐலாண்ட்ல தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்டு முழுக்கவே பாத்தீங்கன்னா விஷம் இருக்கக்கூடிய நாக
நாகங்களால் நிறைஞ்ச ஐலாண்டு. இவங்க முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல கூட பாம்பு கடியெல்லாம் ஏற்பட்டிருந்திருக்குது. பட் அதற்கான மருந்தெல்லாம் அவங்களே தயார் பண்ணி அவங்களை குணப்படுத்தி இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட பரம்பரையில இருந்து வந்த இந்த பொண்ணு அவங்களோட உடலை சரி பண்ண முடியாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற டீடைல் எல்லாமே சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஹீரோனுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினா ஒரு அரிய வகை பூச்சி கடிச்சு ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்குது. இந்த டிசீஸ் வந்து வெளிநாடுகள்ல ரொம்ப ரூரல் ஏரியால உருவாகக்கூடிய டிசீஸா. இந்த டிசீஸுக்கான மருந்து பாத்தீங்கன்னா இந்தியால கிடையவே கிடையாதான். சோ இந்த டிசீஸை வந்து இன்னும் ஒரு 48 மணி நேரத்துல நம்ம இம்போர்ட் பண்ணியே ஆகணும். சோ அந்த மருந்தை வந்து ஹீரோனுடைய உடம்புக்குள்ள செலுத்தினால் மட்டுமே ஹீரோனுடைய உடம்பு அந்த பாக்டீரியாக்கு எதிர்த்து போராடி இவங்கனால மீண்டு வர முடியும். அந்த மருந்தோடைய காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 கோடி ரூபாய் வருதுங்க. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இன்டர்நெட்ல நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 7.5 கோடி ரூபாய் ரெடி பண்ணி ஒரு பொண்ணோட உசுரை காப்பாத்துறதுக்கு அந்த 7.5 கோடி ரூபாய் நிறைய பேர்த்த காப்பாத்திர முடியும் அப்படின்ட்டு. சில பேர் என்னதான் இருந்தாலும் அது ஒரு உசுறு, நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா டொனேஷன்லாம் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. ஆரம்பத்துல பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து மக்கள் கிட்ட சொல்லி இந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு நீங்க பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதையும் சில பேர் மிஸ்யூஸ் பண்றதும் ஸ்கேம் பண்றதுமா ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்குதுங்க. சோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. நம்ம இந்த விஷயத்துக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். சோ இந்த ஆப் மூலமா பேமெண்ட் பண்ணா நேரடியா இந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல வந்து விழற மாதிரி டெவலப்பர் கிட்ட எல்லாம் பேசி ஒரு ஆப்பை ரெடி பண்ணிடுறாருங்க. மக்கள் தொடர்ந்து அவங்கனால முடிஞ்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே அந்த ஆப் மூலமா டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிரான்ஸ்பரண்டாவே அந்த மக்களுக்கு தெரியுது இது வரைக்கும் எவ்வளவு சேர்ந்துருக்குது, இன்னும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ட்டு. குறைஞ்சபட்ச டைம் தாங்க இருக்குது. இந்த யூடியூபரும் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாருங்க. டிவி சேனல்ஸ்ல இருந்தெல்லாம் இன்வைட் பண்றாங்க. அதுல எல்லாம் போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் உடம்பெல்லாம் குப்பல வந்து நகரவே முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எழுந்திருக்காங்க. டாக்டர் வந்து தடுத்துறாங்க. நீங்க வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே பெட்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் எல்லாம் குணமாயிரும், கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி ஒரு சின்ன பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அம்மா தான். அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் கிடையாதுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட தான் இந்த பாட்டி கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கதையில இருக்கக்கூடிய இன்னும் சில டீடைல்ஸ் நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல கேரளா வந்து பாம்புகள் வாழ்ந்துட்டு இருந்த நாடா இருந்துச்சு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த பாம்புகளை தெய்வமா வழிபட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் மக்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாம்புகளுக்குன்னு தனிப்பட்ட ஐலாண்டை ஒதுக்கி அந்த ஐலாண்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த நாக தெய்வங்களுடைய தங்கம் வைரம் வைடூரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிற பாம்புங்க உங்களை எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாக தெய்வங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலங்காலமா பரம்பரையா நம்ம ஹீரோனுடைய குடும்பத்தினர்கள் அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறதாகவும் இந்த பாட்டி சொல்றாங்க. சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல இருந்த ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதை நினைச்சு பட்டுன்னு இவங்க பிரசன்ட்ல கண்முழிக்கிறாங்க. ஒரு முறை நம்ம ஹீரோயின் ஊருக்குள்ள போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்டை ஊர்க்காரங்க யாருமே மறக்கல, அதனால இவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரல அப்படின்ட்டு. சோ அந்த இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் தான் போல. இப்ப ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணை பாக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அலோ பண்ண மாட்டேன்றாங்க. விசிட்டிங் டைம்னு ஒன்னு தருவாங்க, அந்த டைம்ல மட்டும்தான் உங்க பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்கார வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இந்த மருந்து வாங்குறதுக்காக மக்கள் கிட்ட எல்லாம் கிரௌட் ஃபண்டிங்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. பக்கத்துல வந்து உட்கார்ந்து நம்ம ஹீரோனுடைய அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஐலாண்ட்ல நாக தெய்வங்களுக்கு பூஜை பண்ணாததுதான், கூடி சீக்கிரம் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல மருந்தெல்லாம் போட்டு இவங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை குளிக்க வச்சு கூட்டிட்டு போய் பூஜை எல்லாம் பண்ணுவீங்களாமா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ இந்த கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கருத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க டிவி சேனல்ல இருந்து வந்துட்டு. அப்ப இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த நபர் சொல்றாருங்க, அந்த லேடி ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அவ ரொம்ப மோசமானவ அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை வச்சு சொல்றீங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காங்க, அப்ப கூட நீங்க அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்றீங்க, சும்மா போற போக்குல ஒரு ரூமர் கிளப்பி விடுறீங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நபரை டிவி சேனல்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க. அந்த நபர் சொல்றாரு அவங்களோட கேரக்டர் சரியில்லை, நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி வைக்கிறாருங்க. இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக மொத்த ஊரே வந்து போராடிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த டைம்ல இந்த நபர் மட்டும் ஹீரோனை பத்தி தவறா பேசுறாருங்க. இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறார் இல்லையா, இவர் ஒரு டிவி சேனலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க உங்களால முடிஞ்ச அமௌண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அந்த மெடிசனை நம்மளால வாங்கிட முடியும் அப்படின்ட்டு. எல்லாரும் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. அது வந்து ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹீரோனுக்கு அப்நார்மலான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. உயிர் பொழைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாகிறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவையும் பாத்தீங்கன்னா உள்ள போக விடாம தடுத்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஷோ ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா இந்த யூடியூபர், அவர்கிட்ட ஷோ நடந்துகிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவர் ரொம்பவே ஷாக்கா வராரு. சிகிச்சை பலனின்றி நம்ம ஹீரோன் இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு பார்த்தா அப்பதான் இவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிரவுட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, வெளிநாட்டுல இருந்து ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக சிங்கிள் பேமெண்ட்ல 1.5 கோடி ரூபாய் அமைச்சு வச்சிருந்திருக்காருங்க. மொத்தமா 7.5 கோடி
கோடி ரூபாய் தேவைப்படுது. அந்த ஒரு நபர் மட்டும் 1.5 கோடி ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காருங்க. இந்த விஷயத்தை பார்த்து தான் இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோனும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பட் அவங்களுக்கான நேரம் அப்படின்றது இன்னும் குறைஞ்சபட்சம் தான் இருந்துட்டு இருக்குது. இன்னும் 36 மணி நேரம் தாங்க இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட்டை இவங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹீரோனோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. பத்து டாக்டர்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க உங்க பொண்ணு நினைச்சு கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, நாங்க எல்லாருமே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசர சிகிச்சை எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு பண்ணப்படுது. இந்த கண்டென்ட் கிரியேட்டர் பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ போடுறாருங்க. இதுக்கு மேல யாருமே அமௌண்ட் அனுப்ப வேண்டாம், ஸோ நம்ம டார்கெட்டட் அமௌண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு, ஸோ நமக்கு தேவையான 7.5 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முன்கூட்டியே பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் யார்கிட்ட பேசணும் என்னென்னலாம் ப்ராப்பரா பண்ணி வச்சதுனால பேமெண்ட் கிடைச்ச உடனே டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த மருந்தையும் வாங்கிடுறாங்க. அவசரமா இந்த மருந்தும் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேருது. டிஜிட்டல் மீடியா, பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம நம்ம ஹீரோனோட உடம்புல அந்த மருந்து செலுத்துறாங்க. அவங்க அப்நார்மலா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள்லாம் பக்கத்துல இருந்து ப்ராப்பரா சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் வந்து மீடியா கிட்ட பேசுறாங்க. மீராவோட வழக்குல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம், மெடிசனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதன் பேராபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு மெடிசன் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் இந்த மாதிரி ரேர் டிசீஸ்க்கு மெடிசன் உருவாக்குறதுல இந்தியா கவனம் செலுத்தணும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. பல பேர்த்தோட முயற்சினால அந்த மெடிசன் வந்து கரெக்ட் டைமுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோனோட உடம்புலையும் செலுத்தி நம்ம ஹீரோன் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற சந்தோஷமான செய்தியை டாக்டர் சொல்றாங்க. டாக்டர்ஸ், நர்ஸ், அது போக பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ நம்ம யூடியூபர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல யாரும் டொனேட் பண்ண வேண்டாம், நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் தான் இருக்குது. அந்த பணத்தை வந்து இதே மாதிரி ரேர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோனோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொப்பளங்கள்லாம் மறைய ஆரம்பிக்குது. பழைய நிலைமைக்கு நம்ம ஹீரோன் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனால எழுந்து உட்கார முடியுது. தன்னுடைய வேலையை தானே பார்த்துக்க முடியற லெவலுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து நம்ம ஹீரோனுக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ தான் இப்போ ரெடி ஆயிட்டல, நம்ம வந்து நம்மளோட ஐலாண்டுக்கே போயிடலாம், அங்க இருக்கக்கூடிய நாக தெய்வங்களுக்கு நம்ம பூஜை பண்ணியே ஆகணும், அப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வந்து தடுக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு சூழ்நிலையில உடனடியா ஐலாண்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம், மறுபடியும் இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு என்ன கேரண்டி இருக்கு, அதனால பொறுமையா இருங்க, உடனே போகணும்னு அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இப்போ அந்த லேண்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவரு வந்துட்டு ஹீரோயின் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போய் பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, பூஜை பண்றது சும்மா சாதாரணமெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு கன்னிப்பெண் தான் ப்ராப்பரா அந்த பூஜை எல்லாம் பண்ணணும். ஆனா இவ ஒன்னும் கன்னிப்பெண் கிடையாது, சின்ன வயசுலயே இவளுக்கு அபியூஸ் எல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பார்த்துட்டு ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா அது அவளுடைய தப்பா, அது மட்டும் இல்லாம தெய்வங்களுக்கு நம்மளோட உடம்ப பத்தி நல்லாவே தெரியும், எது தேவை எது தேவையில்லை அப்படின்றதையும் கடவுளே பார்த்துப்பாங்க, நீ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த ரிச்சுவல்ஸை பண்ணு, நம்ம நாக தெய்வத்துக்கு பூஜை பண்ணியே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஆளு கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த மளிகை கடைக்காரர் பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது இங்க எங்காவது ஸ்டே பண்ணிக்கோங்க, அப்புறமா போய்க்குவீங்களாமா அப்படின்னு உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட தனிப்பட்ட முறையில இதை என்னோட அம்மா முன்னாடி சொல்லாதீங்க, அவனுக்கு விருப்பமே இல்ல, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு நாங்களே அங்கிருந்து வெளியில வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோயின் முழுவதுமா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம ஹீரோனுக்கு பெட் ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்றது தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோனும் அவங்க அம்மாவும் அவங்களோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு இந்த ஐலாண்டை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராமத்துக்குள்ள வந்து இந்த கிராமத்துல இருந்து தான் கைஸ் அந்த ஐலாண்டுக்கு போக முடியும். இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இந்த படகு நிக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்க இதை தாண்டி யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேப் எல்லாம் அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதை தாண்டி தான் நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய அம்மாவும் படகு எடுத்துட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளேயே போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் ஆச்சுங்க அந்த ஐலாண்டு கிட்ட போய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க அந்த ஐலாண்டுக்குள்ள நுழையிறாங்க. 45 நாளா வீட்டுக்கு வராதனால வீடெல்லாம் ஒரு மாதிரி தூசி படிஞ்சு கிடக்குது. ஸோ வீட்டு எல்லாத்தையுமே இவங்க பக்கவா கிளீன் பண்ணிட்டு முதல்ல இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய நாக தெய்வத்துக்கு ஒரு ப்ராப்பரான பூஜையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரெடி ஆயிட்டு இந்த கடவுள் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த எல்லாமே பக்கவா கிளீன் பண்ணி இவங்க ப்ராப்பரா பூஜைக்கான ஏற்பாடை பண்றாங்க. அந்த சிலைக்கு கீழே பாத்தீங்கன்னா அவங்களோட வழக்கப்படி ஒரு பெரிய சைஸ் கோலம் எல்லாம் போடுறாங்க. ஒன்ஸ் ப்ராப்பரா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை போயிட்டு அவங்க அம்மா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர சொல்றாங்க. ஹீரோனும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு அந்த பூஜையில உட்கார்றாங்க. ஹீரோனோட அம்மா சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு சாமி வந்துருதுங்க. அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தாறுமாறா ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு கோலம் போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கோலம் எல்லாமே அழிஞ்சு அவங்களோட முகத்திலையும் உடம்புலையும் பட்டியற அளவுக்கு தாறுமாறா ஆட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அப்படியே படுத்து மயங்கிடுறாங்க. மகளே மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா ஓடி வந்து எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது
அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் காலையில இந்த ஐலாண்டு முழுக்க மருத்துவர்களாகவும் போலீஸாகவும் நிறைஞ்சு கிடக்குறாங்க. இப்போ இந்த யூடியூபர் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா அவருக்கு அதிர்ச்சிங்க. இந்த நாக தெய்வ சிலைக்கு கீழே நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய அம்மாவும் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊரே சேர்ந்து நம்ம ஹீரோனோட உயிரை காப்பாத்தினாங்க. ஆனா அந்த உயிர் இங்க அனாமத்தா போய் கிடக்குதுங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆய்வு செஞ்சதன் மூலமா இந்த கிராமத்துல நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய அம்மாவும் மட்டும்தான் நீண்ட நாட்களாவே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஐலாண்டுக்குள்ள நிறைய சரக்கு பாட்டில்ஸும் ஆண்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருந்துருக்குதுங்க. அது யாரோடையது அப்படின்றத ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் மற்றும் அவங்க அம்மாவோட மரணத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட குடும்பத்தை வைத்தியர் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஊருக்குள்ள யாராவதுக்கு விஷப்பூச்சி கடிச்சாலோ விஷப்பாம்பு கடிச்சாலோ இவங்க வந்து வைத்தியம் பார்த்து சரி பண்ணி விடுவாங்களாம். அந்த பரம்பரையில இருந்து வந்தவங்க தான் இவங்க. பரம்பரையா அந்த ஐலாண்ட்ல இருந்தாங்க. இவங்களோட இந்த பரம்பரை முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊர்க்காரங்க கிட்ட இதை பத்தி பேசும்போது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஆண்கள் சரக்கடிக்கிறதுக்காக மேபி அந்த ஐலாண்டுக்கு போயிருந்திருக்கலாம், அங்கதான் ஆண்களோட ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாக தெய்வத்துக்கான பூஜை எல்லாமே வந்து ஒரு கன்னி பெண் தான் பண்ணணும், ஆனா அந்த பெண் தான் ஒரு கன்னி பெண் கிடையாது, அதனாலதான் அந்த தெய்வமே அவளை தண்டிச்சிருச்சு அப்படின்றாங்க. இன்னொரு லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவும் பொண்ணு ரொம்ப தைரியமானவங்க, அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த நாக தெய்வத்துக்கு ப்ராப்பரான ஒரு பூஜை பண்ணணும்னு. இன்னும் சில பேர் சோஷியல் மீடியால எல்லாம் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஹீரோனோட உயிரை காப்பாத்தி இருந்திருக்காங்க. அந்த 7.5 கோடி ரூபாய் வச்சு எத்தனை குழந்தைங்களை நம்மளால காப்பாத்திருக்க முடியும், இப்படி எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மக்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு லீடு கிடைக்குதுங்க. அந்த ஐலாண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆண் சடலம் கிடைக்குது. அந்த ஆண் சடலம் கார்த்திக் அப்படின்றவரோட இது அப்படின்றது ஐடென்டிஃபை ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த கார்த்திக்கும் அட்மிட் ஆயிருந்திருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவரும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அதாவது இந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அவர் செத்து போன இடத்துல ஒரு பண பேக்கும் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. சோ இந்த கொலையை பத்தி அப்படியே கான்ஸ்பிரசியா நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்த்திக் அப்படின்றவரே இந்த பெண்கள் கிட்ட இருந்து பணத்தை அடிக்கணும்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதற்காக தான் பாத்தீங்கன்னா இவர் மயக்க மருந்தா அவங்களுக்கு கொடுத்து கொலை பண்ணிட்டு பணத்தை அடிச்சுட்டு போகும்போது பாம்பு கடிச்சு இவர் இறந்து போயிருந்திருக்காருங்க. போலீஸ்காரங்களுக்கும் சரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் சரி இவங்க 2 பேரும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்றது இன்னுமே மர்மமாவே இருக்குதுங்க. போலீஸ் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்லங்க. இந்த ஐலாண்டை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த ஐலாண்டை டேக் ஓவர் பண்ணிருச்சாட்டு இருக்குதுங்க. சோ அந்த 2 பெண்களும் வாழ்ந்துட்டு இருந்த இடத்த வந்து ரெசார்ட்டா மாத்தி ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே மாத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்டுங்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு பேரு காவு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஹீரோனோட அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த நாக தெய்வத்தை ப்ராப்பரா வழிபடணும், அது திருவிழா மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த ஐலாண்டில் நடக்குது. அந்த ஊருக்கு புதுசாக வர ஃபாரினர்ஸ் எல்லாத்தையுமே அதை விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தோட முடிவில் உண்மையான அந்த அம்மா மற்றும் பொண்ணுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.